அனைவருக்கும் வணக்கம். மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட குழு கூட்டம் மாவட்ட செயலாளர் தோழர் வீரகுமார் தலைமையிலே நேற்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது. கூட்டத்தில் தலைமையிலிருந்து கட்சியினுடைய சேர்மன் தோழர் சிதம்பரநாதன் அவர்களும் பொதுச் செயலாளர் என்ற முறையிலே நானும் கலந்து கொண்டோம். அந்த கூட்டத்திலே நடைபெற இருக்கின்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கந்தரகோட்டை தனி தொகுதியிலே போட்டியிடுவதென தீர்மானிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கட்சியினுடைய மையக்குழு உறுப்பினரும் கந்தரகோட்டை தாலுகா செயலாளருமான தோழர் அருண்குமார் அவர்களை வேட்பாளராக நிறுத்துவதென கட்சி முடிவு செய்திருக்கின்றது. சாதி ஒழிந்த தன்னாட்சி கொண்ட சோசியலிச தமிழ்நாடு எனும் லட்சியத்தை நெஞ்சிலேந்தி தமிழ்நாட்டை மட்டுமே செயற்களமாக கொண்டு அர்ப்பணிப்போடு களமாடி வரக்கூடிய மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி 234 தொகுதியிலே கந்தரகோட்டை தனி தொகுதியில் மட்டும் போட்டியிடுகின்றது. கந்தரகோட்டை தொகுதியிலே இருக்கின்ற வாக்காளர்கள் சரியான ஒரு வேட்பாளரை, சரியான ஒரு அரசியலை தமதாக்கிக் கொண்டு அவருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுப்பதன் மூலமாக தமிழ் மொழி, தமிழ் இனம், தமிழ்நாடு, அதனுடைய எதிர்காலம், குறிப்பாக நம்முடைய சந்ததி, அடுத்த தலைமுறை, அதனுடைய நலனுக்காகவெல்லாம் குரல் கொடுப்பவராக, போராடுபவராக தோழர் அருண்குமார் சட்டமன்றத்தில் செயல்படுவார் என்பதை நாங்கள் உங்களுக்கு வாக்குறுதியாக தருகின்றோம். இன்னும் விரைவிலே நேரடியாக உங்களை சந்திப்பதற்காக வேட்பாளரோடு நாங்கள் களத்திற்கு வருவோம். அப்பொழுது கந்தரகோட்டை தொகுதி மட்டுமல்ல, குறிப்பாக வரலாற்று ரீதியாக தமிழ், தமிழ் இனம், தமிழ்நாடு இன்று வரையிலே சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும், அதற்கான காரணங்களை பற்றியும், அதற்கான தீர்வுகளை பற்றியும் உங்கள் முன்னால் நாங்கள் எடுத்துரைக்க வருகிற இருக்கின்றோம். அப்பொழுது நேரடியாக சந்திக்கும் பொழுது இன்னும் விரிவாக, இன்னும் ஆழமாக நம்முடைய பிரச்சனைகளை அலசி ஆராய்வோம். அதற்கு யார் காரணம்? இவ்வளவு நாள் தமிழ் இனம், தமிழ்நாடு, தமிழ் மொழி சந்தித்திருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கெல்லாம் யார் காரணம்? உண்மையிலே நமக்கு எதிரி யார், துரோகி யார், நம்முடைய நண்பர்கள் யார் என்பதையெல்லாம் வெளிப்படையாக, துல்லியமாக நாம் உங்கள் மத்தியிலே முன்வைக்க இருக்கின்றோம். அதனால் மக்கள் விடுதலை கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கக்கூடிய எங்களுடைய அருமை வேட்பாளர் தோழர் அருண்குமார் அவர்களுக்கு நீங்கள் பேராதரவு தர வேண்டும் என்ற கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.